கேளு. தண்ணி சாப்பிட்டியா? சத்தியம் பண்ணு. இங்க வா, உன் மேல வாடை வருது. இங்க வா, முதல்ல சத்தியம் பண்ணு. தண்ணி வாடை வந்துகிட்டே இருக்கு. பூசாரியா? மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பார்க்கிறதோ, முட்டை கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சிக்கிட்ட வாடி. மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பார்க்கிறதோ, முட்டை கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கூப்பிடுதோ. கோமாரி கோமாரி கோமரி 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 கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஆரவர பேச்சுக்கள் ஒன்று பாட்டுங்களே. அருமையுள்ள 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 அம்மாமார்களே, ஆரவர பேச்சுக்கள் ஒன்று பாட்டுங்களே. அம்மாமார்களே, ஆரவர பேச்சு பாட்டுங்களே. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்தவங்க நிக்காதீங்க. முன்னாடி வந்தீங்களா? ஆட வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. எங்கிட்ட இருந்து ஏன் அங்கிட்டு இருந்த வாட வருது? ஏன் அவர் கேளு. தண்ணி தண்ணி வாட வருது. அவர் கேளு. தண்ணி சாப்பிட்டியா? சத்தியம் பண்ணு. இங்க வா, உன் மேல வாட வருது. இங்க வா, முதல்ல சத்தியம் பண்ணு. தண்ணி வாட வந்துகிட்டே இருக்கு. பூசாரியா? பூசாரி இப்ப சாப்பிட மாட்டாரு. சரி சரி. தண்ணியத்தை போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தை போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. அந்த வேலை இருந்தா விட்டுருங்க. எனக்கெல்லாம் அந்த ஆசை இல்லை, அந்த வேலை இல்லை. நான் விட்டுட்டேன். எப்ப என் பொண்டாட்டி சொன்ன சொல்லுல இருந்து விட்டுட்டேன். என்ன அப்படி சொன்னாங்க? என் பொண்டாட்டி எல்லாம் சாமி மாதிரி. அவ எது சொன்னாலும் நடக்குது. சத்தியமாயா? ஒயின் ஷாப் வாசல்ல காலை வச்ச செருப்பு பிஞ்சு போயிரும்னா அதே மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சு. ஒயின் ஷாப் வாசல்ல உடைய காலை வச்சேன், செருப்புல உள்ள வாறு பிஞ்சு போச்சு. பழைய செருப்பா இருக்கு. பழைய செருப்பா இருந்தாலும் அவ சொன்னது நடக்குதுல்ல.
இங்க மட்டுமா குடிக்கிறாங்க? ட்ரெயின்ல ஏறினாவே குடிச்சிடுறாங்களா? குடிச்சிட்டு ஏறி படுத்துறாங்களா? ட்ரெயின்ல ஒருத்தன் புல் போத சாப்பிட்டானா, சாப்பிட்ட உடனே ஒண்ணுக்கு வந்திருக்கும் போல இருக்கு. போய் பாத்ரூம் கதவை திறந்திருக்கேன். பாத்ரூம் கதவை திறந்தாக்க எழுத்தாப்படி என்ன இருக்கு? கண்ணாடி தான் இருக்கு. கண்ணாடியில இவன் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு. இவன் திறந்து பார்த்தோன்னே இவன் மூஞ்சி தெரிஞ்சிருக்கு. உள்ள யாரோ ஆளு இருப்பாங்க இருக்குன்னு கதவை சாத்திட்டு வந்துட்டேன். மறுபடியும் 1/4 மணி நேரம் கழிச்சு போய் திறந்துருக்கேன். மறுபடியும் இவன் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ ஒருத்தன் உள்ள இருந்துட்டு வரமாட்டேங்கிறான் அப்படின்னு வந்துட்டேன். 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் போய் திறந்துருக்கேன். இவன் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு. வந்துட்டேன். வந்து அங்கே டிடிஆர் இருப்பார்ல ட்ரெயினில், அவரை கூப்பிட்டுக்கேன். இங்கே வாயா, இங்கே உள்ள ஒருத்தன் பாத்ரூம்குள்ள இருந்துட்டு வரவே மாட்டேங்கிறேன். 1/2 மணி நேரமா உள்ள இருந்துட்டு வர மாட்டேங்கிறேன். இங்க வாயா இருக்காரு. பாத்ரூம் கதவை திறந்து பார்த்தா யாரு மூஞ்சி தெரியும்? டிடிஆர் மூஞ்சி தானே தெரிஞ்சிருக்கு. அந்த ஆள் சொல்லியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல தம்பி, எங்க டிபார்ட்மெண்ட் ஆளு தான் உள்ள ஒருத்தர் இருப்பேன் போல இருக்கு. அவன் முரட்டு போதையில இருந்திருப்பேன் போல இருக்கு டிடிஆர். ஆமா, தண்ணி சாப்பிடுற வேலை இருந்துச்சுன்னா சுத்தமா விட்டுருங்க. தண்ணியத்தை போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தை போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. முன்னாடி போய் என்ன என்ன வந்து ஆட்டாதீங்க. அத வந்து உட்காருங்க. நீங்க வந்து உட்காருங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, பிராசு டேய் இந்த நாயோட சேர்ந்து என்ன ஒரு போட்டாரா இங்க மேல ஏத்துனே. என்ன மனுஷனோட தான் போட்டோ எடுப்பா, நீ நாயோட எடுக்க சொல்லியா? இல்லையா, என் முன்னாடி சொன்னான், எந்த நாயிடா உன் நாடகத்தை பார்க்க வரும்னா இந்த ஒரு நாய் வந்துருச்சுடா, ஒரு போட்டோ எடுத்துருக்கலாமா? அடுத்து வர்றப்ப எடுத்துங்க. எத்தனை நாய் வந்தாலும் சரி எடுத்துருங்க. எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டுருவோங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, மண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கும் சட்டையாகிய காக்கி சட்டை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளே, அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரடும் சிறப்படும் நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினருக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகிறவரினை வரவேற்று ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான் ஆகுது. கும்மி அடி நொறுக்கி அள்ளிட்டாங்க. கும்மி அடித்த அனைத்து தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி அந்த வணக்கம். நம்மெல்லாம் என்ன ஆடுற ஆட்டம் சைசா கூப்பிட்டா வருவாளா, அதுல ஒரு அக்காவுக்கு சைஸா அடிக்க தெரியல, கை அவங்க மேல அடிச்சாங்கன்னு இந்த அக்கா கீழே அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல தள்ளி ஆடுங்கடி, தள்ளி ஆடிட்டா மட்டும் நீ கரெக்டா அடிச்சிருவியாங்க. சைஸ் அங்கிட்டு மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். அடித்த கும்மியில் எல்லாம் அசந்து டயர்டில் படுத்துருச்சுங்க. பாதி பேர்த்து ஆளை காணும். பார்த்தா வருவா அவ்வளோ இருக்குது. இனிமேல் தான் வரட்டும். ஹலோ, ஆமாம், அமெரிக்கா இருந்து சார்ஜ் புஷ் தான் பேசுகிறேன் நான். போன் வந்துருச்சு தலைவருக்கு. ஆமாம், துபாயில் கேட்குறான் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஆமாம், நம்மளுக்கு கீழே ஒரு 30 பேர் வேலை செஞ்சாங்க. ஆமாம், கீழே வேலை செஞ்சாங்க. மேலே வேலை செய்கிற செயல்பாடு இல்லை. அதனால இப்போ ஃபாரின்ல தான் இருக்கேன். என்ன இளைய நாகேஷ் வராரு. ஆமாம், அது இறைவன் புண்ணியத்தில் ஃபாரின்னு சொல்கிறேன். ஆமாம், ஆண்டவன் புண்ணியத்தில் நான் ஒரு 3 நாடுகள் போயிட்டு வந்தேன். ஆமாம், அதுக்கெல்லாம் இல்லை மச்சான், அதுக்கெல்லாம் முதல் காரணம் யாருன்னா ரசிகர். உங்களை மாதிரி நல்ல ரசிகர்கள், நல்ல உள்ளங்கள் தான். நம்ம 3 நாடுகள் போயிட்டு வந்ததுக்கு காரணமே நீங்க தான் எல்லாருமே. என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, அந்த சீசன்ல நேரம் 3 நாடுகள் போயிட்டு வந்தேன். பாஸ்போர்ட், விசா எல்லாமே அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட சொல்லாம வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காம போயிருச்சு. ஆமா, ஏன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கூட போயிட்டியா? எந்த நாடு போயிட்டு இருந்தியா? அப்படி 3 நாடு போயிட்டு வந்தேன். எந்த நாடு? ராமநாடு, ஒருத்த நாடு, செட்டி நாடு. இந்த நாடு இது எங்க இருக்கு? அதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு. அப்புறம் வேற வெளிநாடு போன மாதிரி எல்லாம் சொல்றிய? போனாக்க போக வேண்டியதா. நாளைக்கு ஒரு நாடு போறேன். எந்த நாடு? அது வளநாடு. ஆமா, எல்லா நாட்டுக்கும் நீங்க இந்த நாட்டுல எப்படி போவீங்க? ஃப்ளைட் ஏறி போவீங்களா? ஃப்ளைட்ல பஸ்ல போய்க்க வேண்டியதான். ஆமா, உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த, மகிழ்ச்சிப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். நீங்களும் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஆமாம், பள்ளியோட வேற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பயலுகளை பார்த்தா பயமா வேற இருக்கு. 2 நாள் தான் பள்ளியோடத்துக்கு போனாயா, இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டேன். எங்காலு தலை வலிக்கவே, தலை நான் இங்கேயா இருக்கு, அடியில் வயிற்ற பிடிச்சிக்கிட்டு தலை வலிக்கவே அப்படிங்கிறேன். ஷூ என்ன, பீஸ் என்ன, முடிஞ்சு எல்லாம் தொலைஞ்சு. குளுக்கோஸ் 3 மாதம் சம்பாரிச்சப்பெல்லாம் கொண்டே அவங்க தலையில கட்டிட்டு வந்தாச்சு. என்ன படிக்கிறேன், நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் 10வது ஃபெயிலாக போயிட்டேன். பிடிச்சி அடிக்கிறாரு அவங்க அப்பா. அவனை பிடிச்சிட்டு, அந்த பிரேமா பிள்ளைய பாடுறா, உங்களோட படிச்சுச்சு. அந்த பிள்ளை என்னடா மார்க் எடுத்துருக்கு. அந்த பிரேமா பிள்ளைய பாடுறா, உங்களோட படிச்சுச்சு.
என்ன மார்க் எடுத்து அந்த பிரேம பிள்ளைய பாடுறா பிரேம இவன் கடுப்பாயிட்டேன் யோ அந்த பிள்ளைய பார்த்து நான் பெயிலா போயிட்டேன் நீ மூடிட்டு போயா முதல்ல அப்படின்ட்டேன் பிரேம பிள்ளைய பாருன்னு இவன் பெயிலா போயிட்டேன் என்ன பண்றது ஒரு முட்டை கடைக்காரர் கேட்டிருக்காரு சார் என் மையன் உங்க பள்ளிக்கூடத்தில் படித்தானே என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு முட்டை கடைக்காரரு அதுக்கு அந்த வாத்தியார் சொல்லியிருக்காரு நீ வித்துக்கிட்டு இருக்க முட்டை ஓ மையன் முட்டையா வாங்கி தள்ளிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு அரசியல்வாதி கேட்டிருக்காரு சார் என் மையன் உங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானே பிற்காலத்தில் என்னவா வருவேன் அப்படின்னு வாத்தியார் சொல்லிட்டாரு எப்படி கவலைப்படாதையா உன்னைய மாதிரியே அவன் பெரிய அரசியல்வாதியாத்தான் வருவேன் ஆமா எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு போய் பெஞ்சில் படுத்துக்கிறேன் கண்டிப்பா ஓ மையன் உன்னைய மாதிரி பெரிய அரசியல்வாதியாத்தான் வருவேன் நல்லா படிக்க வைங்க படிக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கவே ஹலோ 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 படிப்பு எல்லாத்தையும் உயர்த்தும் நல்லபடியாக படிங்க கல்வி ஒன்று தான் மனிதனோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது அதனால் நல்லபடியாக படிங்க என்பதை தெரிவித்து கொண்டு முதல்ல வந்து இவங்களை வரவேற்கணும் ஐயனாரை வணங்கிட்டு மற்ற வேலை பார்ப்போம் நேத்திக்காடன் தீர்த்து புட்ட ஐயனாரே படைச்ச சக்தியட்டா மாத்து புட்ட ஐயனாரே நேத்திக்காடன் தீர்த்து புட்ட ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் மாத்து புட்ட ஐயனாரே மணி முத்துமணி தொலைவரு உள்ளவரப்பா மணி வெள்ளிமணி போலையிரு கண்ணதரப்பா பொங்க வச்சு பூச வச்சு பொங்கலுக்கு பாட்டு படிப்போம் நேத்திக்காட தீத்து முட்டை ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் மாத்து முட்டை ஐயனாரே முகலவர தீரமே ஆண் பிள்ளை கைகாட்டும் 10 திங்கள் போனா அப்பனோட பாடலாம் எல்லாரும் நாளதான் பூவாகி பிஞ்சாயி காயாகும் நேரம் கொண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும் கால தட்டத்தான் மேல கொட்டத்தான் ஆட்டம் போடத்தான் துள்ளி பாட்டு பாடத்தான் சந்தோஷத்தை என்ன சொன்னேன்னா நேத்தி போட்டு ஐயனாரே என்னுடைய பேர சொல்ல பட்டிதொடி ஊரல்ல வீராதி வீரன் போல் புள்ளவர போறா மல்லு சண்டை வில்லு சண்டை குண்டு சண்டை கத்தி சண்டை எல்லாமே என்கிட்ட கத்துக்கிற போறா பகரப்ப தங்க குட்டி பகிரப்ப திங்க குட்டி ஊராறு வேறாறு பாராட்ட வேண்டும் சிங்கு ராசா என சொல்லிடத்தான் தோணும் வெள்ளி ரதம் போல் பைய துள்ளி குதிப்பா பட்ட நிலவா கைய குத்தி கிழிப்பா சந்தோஷத்தை என்ன சொன்னேன்னா ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் மாத்து முட்ட ஐயனாரே ஸ்ரீ மருது ஐயனார் துணை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நேரி வட்டம் மருதுப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மருது ஐயனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மருதுப்பட்டி கிராமத்தார்களால் நடத்தப்படும் நாடகம் அதிவிமர்சையாக நடைபெறும் அனைவரும் காண வருக வைகாசி மாதம் 22ஆம் நாள் 5/6/2026 வெள்ளிக்கிழமை மருதுப்பட்டி புறவி புட்டலில் அமைந்துள்ள சிங்கார மின்னொளி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்புமாக நடந்து வருகின்றது. இந்த நாடகத்திலே நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தனக்கு நிகர் தானகின வெற்றி முரசு கொட்டிவரும் இன்னிசை அரசன் நடிப்பு கலையரசன் ஆட்டூரைச் சேர்ந்த AR ஆறுமுகம் அவர்கள் இவரங்கம்படிகளை வேலன் விருத்தராக நடிக்க காத்துள்ளார்கள். நன்றி, மிகச்சிறப்பு. அதற்கிணையாக நடிப்பு கலையரசி காரைக்குடியை சேர்ந்த MP லட்சுமி அவர்கள் இவரங்கம்படிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்துள்ளார்கள்.
அதற்கிணையாக சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பு தம்பி இசைப்பியல் ரெட்டாயலத்தைச் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவரங்கமடிகளை நாரதன் கழகப்பிரியராக நடிக்க காத்துள்ளார்கள். சிறப்பு. அதற்கிணையாக அரண்மனை கலையரசு அன்பைத்தான் பேரானூரை சேர்ந்த எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் இவரங்கமடிகளை அருமை மண் பின்பாட்டு. காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, இது போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, இது போகும் போது சொல்வதுண்டோ. ஆசைதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார், தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம். தலையா பூவா போட்டு பார், தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்த வாய்திரண்டே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்த வாய்திரண்டே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. ஆசைதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நன்றி. நல்ல பாடல், நல்ல வாசிப்பு. கைதட்டி பாராட்டிய அந்த 7, 8, 9 பேருக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக சிறப்பாக இருந்துச்சு மச்சான். பாட்டுன்னு அப்படித்தான் இருக்கணும். எல்லாரும் கேட்குற மாதிரி பழைய பாட்டு. இப்ப புது பாட்டு கேட்டிருக்கீங்களா? எப்படி இருக்கு? ஆத்தி சந்தன கட்ட ஆத்தா வெந்தன கட்ட, அந்த ஒரு வரி தான் தெரியும். ஆத்தியா? ஆத்தியா யாருக்கு தெரியும்? ஆர்த்தி ஏது சந்தன கட்ட, அது கருங்கட்டை. அது இன்னொரு பாட்டுக்கு தெரியுமா? சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராலே 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 வராலே. அப்புறம் இன்னொரு பாட்டியா, அடியே என் முட்டை கலக்கி. அதே சிரிப்பா பாரு, புது பாட்டு பாடணுன்னு அதே சிரிச்சுக்கிட்டே போறாங்க. முட்டை கலக்கி பாட்டு. ஆமாம், அதுதான் இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. புது பாட்டு எந்த பாட்டுமே மனசில் நிற்காது. ஆனால் பழைய பாடல்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். கேட்க கேட்க சுவையாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. இப்போ சீசன் நேரம் இந்த வேலை பார்த்துருக்கீங்க. சீசன் இல்லாட்டி என்ன வேலை வைப்பீங்க? விவசாயம் கொஞ்சம் கிடைக்காத பார்க்குறது. விவசாயம் பொழைச்சிக்குவாங்க. நம்ம வீட்டில் சும்மா தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுச்சு, என்னையா நீ சீசன் நேரம் நாடகத்துக்கு போயிடுற, சீசனில் நேரம் சும்மா தான் இருக்கிற, நீ சும்மா இருக்கிறதுக்கு பேசாமல் ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னுச்சு. ஆமாம், ஒரு வேலையும் பார்க்குறது இல்லை வீட்டில், வீட்டு வேலையும் பார்க்குறது, வீட்டில் வேலை பார்க்குறது இல்லை. நீ ஏதாவது வேலைக்கு போக வேண்டியானே, அப்போ சம்பாதிச்சாலே காசு கிடைக்கும் அப்படின்னுச்சு. சரி, நம்ம வித்தியாசமாக ஒரு வியாபாரம் பார்க்கலாம்னு சொல்லி இந்த வீட்டுக்கு போடுவாங்கல்ல ஓடு 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 வியாபாரம் பார்த்தேன். வியாபாரம் ஓடவே இல்லை. வந்து கேட்டாங்க என்ன விற்கிறேன்னு. அண்ணே ஓடுனே, அண்ணே ஓடு ஓடு அப்படின்னு எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஒருத்தனுமே வாங்கல. வந்து கேட்டேன் என்னடா விற்கிறேன்னு. அட ஓடியா, அட ஓடியா அப்படின்னு.
அவன் தெரிச்சு ஓடிட்டாங்க, ஒருத்தனுமே வாங்கல. அப்புறம் என்ன பண்ணிய? வியாபாரம் ஓடல, ஓட்டெல்லாம் நொறுக்கி போட்டு ஓட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு கடையை இழுத்து முடிவிட்டு உட்காந்துருக்கேன். அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா வந்துச்சு, ஏப்பா தம்பி ஓடு இருக்கான்னு. அட போமா ஓடு காலி அப்படின்னு. யாரை பார்த்துனா ஓடு காலிங்கிற? இன்ன வரைக்கும் 4 பேரோட நான் ஓடி இருக்கேன். என் புருஷன் கூட என்னைய ஓடு காலின்னு சொன்னது இல்ல. இப்ப யாரை பார்த்துனா ஓடு காலின்னு சொல்றேன்னு விளக்கமா தூக்கிட்டு வந்து பாவடை தூக்கிட்டு நான் உட்காந்து பார்த்துதான் இருந்தேன். வேற என்ன பண்றது? சட்டைக்கு போனா அடிச்சு போடும்ல. ஐயா ஓடு இருந்துச்சுன்னா இருக்கும்போ, ஓடு காலி ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஓடு காலி. அதத்தாயா ஓடு காலின்னு அந்த அம்மா சொன்னேன்னு நினைச்சு சட்டைக்கு வந்துருச்சு. வீடு காலி தெரியுமா தெரியாதா? 3 மாசமா புதுக்கோட்டையில வீட்டு வாடகை கொடுக்க முடியல. முத மாசம் வந்தாரு, தம்பி வாடகை கொடு அப்படின்னாரு ஓனரு. அடுத்த மாசம் தர்றேங்க அப்படின்னு. 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, கொடுக்க முடியல. 3 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வாடகை கொடுக்க மாட்டேங்கிற, முதல்ல வீட்டை காலி பண்றா அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே காலி பண்ணிட்டேன். எப்படி காலி பண்ணிய? சிவாஜி பக்கம் நாடகத்துக்கு போனேன். 10,000 ரூபாய்க்கு வெடியை வாங்கிட்டு வந்து நடு வீட்டுல வச்சு 10 வச்சு கொளுத்தி விட்டேன். தம்முன்னு ஒரு சத்தம், வீடு காலி ஆயிருச்சு. அவன் தான் 3 மாசமா கெஞ்சினேன், வீட்டை காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணுன்னு. அவன் சொன்ன சொல் மாற மாட்டான். இந்த கோட்டைச்சாமி தலையில்தான் குதிப்பேன்னு குதிச்சு காலி பண்ணிட்டேன் வீட்டை. நல்ல பாடல், நல்ல வாசிப்பு. அருமையாக மிருதங்கோத்வான் கோடைடி குமரன் அன்பு தம்பி கரூரை சேர்ந்த KN பிரகாஷ் அவர்கள் இவர் கம்பெனியில் மிருதங்க மண்டோலன்.
அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு தம்பி காரைக்குடியை சேர்ந்த கார்த்திக் அவர்கள் விவரங்கமடியிலே ஆல்ரவுண்ட். தருவாண்டி தருவாண்டி மலையாண்டி சரி 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 அந்த பாட்டுலையா? அருமையான வாசிப்பதற்கனையாக தாய் நந்தி மாவட்டம் கூடிய தாளம் தாளத்தை இசைத்தோடு அருமையினார் சாத்தனூரை சேர்ந்த தர்மலிங்கம் அவர்கள் விவரங்கமடியிலே தாளம். சீனமைத்த கிருபானந்த வாரியார் சின் கம்பெனி SS கோட்டையை சேர்ந்த நாகேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அருமையான பக்கம் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இங்கு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக விண் உலகிற்கும் எட்டும் அளவிற்கு ஒளிபெருக்கு உதவி செய்த சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி மனசு கொண்டிரும் ஸ்ரீ ஐயனார் ஆடியோஸ் உரிமையாளர் பி செல்வராஜ் பி சுப்பிரமணியன் ஸ்ரீ ஐயனார் ஒளிபெருக்கு உதவி செய்த சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி மனசு கொண்டிரும் ஸ்ரீ ஐயனார் ஆடியோஸ் உரிமையாய் பி செல்வராஜ் பி சுப்பிரமணியன் இருவருக்கும் மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளோம். நன்றி நன்றியான வணக்கம். ஆமாம், நல்ல ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி பாட்டு பாருங்க. ஐயனார் பாட்டு நல்ல சாமி பாட்டு நல்லா சிறப்பாக இருந்தது. அடுத்தபடியாக சாப்பாடு அருமையான முறையில் அன்னை வீட்டில் வெங்கடேஷ் அண்ணன் வீட்டில் நல்ல சாப்பாடு திருப்தியாக இருந்துச்சு. ஆமாம், போனோடனே அண்ணே ஜவஹர் அண்ணே எல்லாருமே கூப்பிட்டாங்க, வாங்க வாங்க முதல்ல சாப்பிடுங்கப்பா, சாப்பிட்டு மற்ற வேலை பாருங்கள் அப்படின்ட்டாங்க. ஆமாம், நான் ஊர்லேருந்து வந்தேன், வெங்கடேஷ் காரில் வந்தாப்புல, மணிமேல காரில் வந்துச்சு. எல்லோரும் சரியான நேரத்துக்கு வந்துட்டோம், சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு காலையிலேருந்து விருந்தான் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. சாப்பாடு பரிமாறிய விதங்களும் நல்லா இருந்துச்சு. அப்படி கூப்பிடணும் சாப்பாடு விருந்து வா அப்படின்னு என்னைய ஒருத்தன் கூட்டி போனால மாப்பிள்ள வெளிநாட்டிலேருந்து நான் வந்திருக்கேன், 2 புல்லு வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு ஒரு புல்லு எனக்கு ஒரு புல்லு, ஒரு கடா வாங்கி கட்டி வச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் தான் ஒரு கடாயும் சாப்பிட்றோம் அப்படின்னா. காலையில் வந்து பிளைட்டை விட்டு இறங்கிட்டேன், சாயங்காலம் ஃபோன் பண்ணிட்டேன் வந்துரு மச்சான் அப்படின்னு. சாயங்காலம் போனோம், சரி ஒரு புல்லு எடுத்து காட்டுக்குள்ளே ரெடியாக இருந்துச்சு. இல்லடா 2 புல்லுன்னா ஒரு புல்லு தான் இருக்குன்னு, இதை ஃபஸ்ட்டு ஆளுக்கு ஆப்பு சாப்பிடுவான், அப்புறம் போய் கடாயை கூட்டிகிட்டு வந்துடுறேன், கடாயை எங்கனே உரிச்சு சமைச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டேன். சரிடா அப்படின்னு ஆளுக்கு ஒரு ஆப்பா சாப்பிட்டோம். சரி போத குருன்னு இருந்துச்சு. மாப்பிள்ள பசி எடுக்குது, இந்த கடா இருக்குன்னு தூக்கிட்டு வா, உரிச்சிங்கன்னு உப்பு கண்டை போட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு போயிட்டு ராத்திரி கடாயை கூட்டிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்தா இன்னொரு பிள்ளையும் சாப்பிட்டோம், ஆளுக்கு ஆப்பா சாப்பிட்டு கடாயை உரிச்சு அன்னைக்கு நைட்டு ஒரு கடாயை 2 பேருமே சாப்பிட்டோம், ஃபுல்லாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு விடிய காலையில் போதெல்லாம் தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. ஐயா மாப்பிள்ளை என்னை கொண்டு வீட்டில் விட்டு போயிடுறா, இல்லாட்டி உன் தங்கச்சி என்னை சத்தம் போடுவாடா, வந்த அன்னைக்கே தண்ணி விட போயிட்டியான்னு அப்படின்னா. சரி வாடா வீட்டில் கொண்டே விட்டுறேன்னு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனால் வாசப்படியில் உட்காந்து அவன் பொண்டாட்டி ஒரே அழுக. ஐயோ என்னடி ஐயன்னு கத்துறேன், ஏன் கத்துறேன் என்னால்? அட ஏங்க ராத்திரி ஃபுல்லாக எங்கெங்கே போய் தொலைஞ்சி அப்படின்னு நான் காணாமல் போனால தான் அழுகிறியா அப்படின்னு.
ஆனா நீங்க அழகா போனதுனால நான் எதுக்கே அழுகிறேன். வெளியில கட்டி வச்சிருந்த கருப்பு நாயை காணமுயா, எவனோ கருப்பு நாயை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த முண்டை போதையில ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கு பதிலா அவங்க வீட்டுல கட்டி இந்த கருப்பு நாயை தூக்கிட்டு வந்துட்டாங்க. விடிய விடிய நாய்கறியை தான் தின்றுருக்கானாங்க. இப்ப அந்த நாய்கறியை தின்னதுல இருந்து எந்த டயரை பார்த்தாலும் சரி காலை தூக்கி ஒண்ணு கிடைக்கதான் தோணுது. முன்னாடி எல்லாம் திட்டினேன்னு வச்சுக்கவே, திட்டுவேன். முன்னாடி எல்லாம் திட்டினா பேசாம இருப்பேன். இப்பெல்லாம் நாய்க்கு மாதிரியே கோவம் வருதியா, என்னன்னே தெரியல. நாயை பார்த்தா பின்னாடி ஓல சொல்லுது. பொட்ட நாயை பார்த்தா அப்புறம் தான் ஞாபகம் வந்து அப்புறம் இப்படி மோந்து குடிக்கிறேன். ஒரு சில நேரம் மூடி மாறிடுது. ஆமா, இனிமேல் யாரு கூப்பிடுறாங்கன்னு நினைச்சலாம் போயிடாதீங்க. அவ்வளவுதான், போனா நம்ம தான் மாட்டிக்கிட்டு முழிப்போம். வேணாம் வேணாம், அது பின்னாடி நம்மளை விரட்ட ஆரம்பிச்சிருது. மொரட்டு நாயா இருக்குன்னு. நல்ல சாப்பாடு ஏற்பாடு. அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம், பொம்பளை பிள்ளை பேரை சொல்லிடணும்ல. ஆடல் அழகி அபிநய சுந்தரி உங்களோட பிள்ளை திண்டுக்கலை சேர்ந்த மணிமேகலை அவர்கள் இவரங்கமணிகளை டான்ஸ் அண்ட் காமி உள்ள எப்படி நீங்க வந்திருக்க உள்ள நல்ல உள்ள அருமையான பிள்ளை, சூப்பர் பிள்ளை. உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள நல்ல வேலை நெஞ்சுக்குள்ள வச்சிருக்க இந்த புள்ளே, நீயாக இவ மனசை கில்லாதே கில்லாதே, அடியே அடியே இவளே அவங்க கும்பிடணும்யா. நல்ல பிள்ளைய பெற்று கொடுத்துருக்கு. ராக்கோழி கூவையிலே ராசாத்தி நீயும் இல்லை, ராக்கோழி கூவையிலே ராசாத்தி நீயும் இல்லை. தவிக்கிறேன் குடிக்கிறேன், தவிக்கிறேன் குடிக்கிறேன். மச்சா 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 ஆசா மச்சா 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 ஏ மச்சா 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 ஆசா மச்சா 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 மச்சா. பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைக்கு நல்ல பாட்டு பாடிட்டு மச்சான். அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பு நாடக அமைப்பாளர் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் உறுப்பினருமாகிய காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமாகிய எஸ்எஸ் கோட்டையைச் சேர்ந்த அருமையனார் கே நாகேந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் இல்லை, எல்லா நாடகத்தை சீரும் சிறப்புமாக சிறந்த நடிகரை கொண்டும் சிறந்த இசைக்கலைஞர்களை கொண்டும் அமைத்துக் கொடுப்பார் என்பதை தெரிவித்து கொண்டு பக்த கோடிகளும் பொதுமக்களும் அனைவரும் பெருந்திரளாக வருக வருகின அன்போடு வரவேற்கின்றோம். இப்படிக்கு மருதுப்பட்டி கிராம பொதுமக்கள் அன்புள்ளங்கள் சார்பாக வரவேற்கின்றார்கள். என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் உங்களோட பிள்ளை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜே ராஜா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த பக்கம் நாடகத்துக்கு வந்துட்டோம்னா போதும், மருதுப்பட்டிலேருந்து நம்ம அண்ணன் எல்லா அண்ணன்மார்களும் வந்துடுவாங்க. அங்கே நம்மளை பார்த்த மூஞ்சி தான் அடிக்கடி பார்க்குற ஆளுங்க இருந்தாலும் நம்மளை வந்து பார்த்துட்டு தம்பி நல்லா இருக்கியா, அதே காமெடி தான் பண்ண போகிறோம், அதே பற்றி தான் பேச போகிறோம். புதுசாக பார்க்குற மாதிரியே சிரித்து சந்தோஷப்படுத்தி நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தி சந்தோஷப்படுத்தி ஊரில் நல்லா ரசிக்கிறாங்களோ இல்லையோ, ரசிக்காட்டி இவங்க வந்திருக்காங்களே அப்படிங்கிறக்காண்டி மெனக்கட்டு நம்ம தொழில் பண்ண வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு நம்மளை ஒரு தொழிலில் நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மருதுப்பட்டி அன்பு அண்ணன்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு, அப்பா இன்னொரு முக்கியமான விஷயம், என்னது, எம்எல்ஏ எல்லாம் உசுரோட கூட்டிட்டு வந்த டிரைவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி. அப்படித்தானே, ஆமா, பத்திரமா கூட்டிட்டு வர்றாங்கல்ல, 10 பேர் உயிர் பத்திரமா கூட்டிட்டு வர்றாங்க. யார் கையில இருக்கு? எல்லாம் டிரைவர் கையில தான் இருக்கு. அவங்க பார்த்து மனசு வச்சாத்தான். ஊட்டி மலை மேல வண்டி போயிட்டு இருக்கு, பஸ்ஸு, டிரைவர் சிரமப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காப்ல. ஊட்டி மலை மேல போது டிரைவர் சிரமப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காப்ல. பின்னாடி ஒருத்தன் புலம்பிக்கிட்டே வந்திருக்கேன், ஒரே டார்ச்சர். பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளை குடி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லைன்னு. டிரைவர் யோ பேசாம இருயா, ஏயா புலம்பிட்டு வர, பேசாம இருயா, எல்லாம் சரியா போவியா, ஏயா புலம்பிக்கிட்டே வர அப்படின்னு. 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஆரம்பிட்டேன். வேலை சரியில்லை, ஓனர் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படின்னு மறுபடியும் புலம்பிட்டு வந்தேன். ஆடா விடியா, எல்லாம் சரியா போகுமியா விடியா அப்படின்ட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிச்சிட்டேன். ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லை, டே உனக்கு என்ன ஆடா பிரச்சனை, எல்லாம் சரியா போகும் பேசாம இருறா அப்படின்னு. சரியா போகும் சரியா போகுமியா, உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ட்டு இவன் டிரைவரை திருப்பிக்கிட்டு சரியா போகும் உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ட்டு. எனக்கு கூட தான் 2 கண்ணும் சரியா தெரியாது, மழை வேலை வண்டி போகலையா அப்படின்ட்டு. என்னது 2 கண்ணும் சரியா தெரியாது, மழை வேலை வண்டி போகலையா அப்படின்னு அத்தோட அவன் ஆஃப் பண்ண வந்தேன். ஊட்டி ஒரு வரைக்கும் செவனேன்னு சும்மா இருந்திருக்கேன். யாரை டார்ச்சர் பண்ணாலும் பண்ணாட்டி இருந்தாலும் வீட்டில்
டிரைவரை வண்டி ஓட்டும்போது டிரைவரை மட்டும் டார்ச்சரே பண்ணக்கூடாது. அவர் பார்த்து மனசு வச்சாத்தே நம்ம உசுரோட போக முடியும். அவர் எக்காரத்தை கொண்டும் பொறுமையாக வீட்டு வந்து சேர்த்துருவார். நல்ல மனுஷன், அருமையான ட்ரைப்பு, அருமையான டிரைவர். அடுத்தபடியாக நான்ப்பா நம்ம குளன்னு நின்று பேசியிருந்தா சுத்தப்பட்டு வராது. நம்ம போயிட்டு பொம்பளை பிள்ளையை தள்ளி விட்டு மற்ற வேலை பார்ப்போம். நம்ம தனியாக நின்று பேசினா நம்மளுக்கு எப்போவுமே வேலைக்கு ஆகாது. அண்ணே வந்தோன்னு சொல்லிட்டாங்க, தம்பி சரியான நேரத்துக்கு எல்லாரையும் விட்டுருங்க, சரியான நேரத்துக்கு கரெக்ட் பண்ணி எல்லாம் சரியாக அனுப்பி விட்ருங்க அப்படின்ட்டாரு. எல்லாரையும் நம்ம சரியான நேரத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் என்பதை தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக நாளை மருதுப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மருது ஐயனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மருதுப்பட்டி இளைஞர்களால் நடத்தப்படும் நாடகம் நாளை சனிக்கிழமை இரவு மருதுப்பட்டி புறவி பொட்டலில் அமைந்துள்ள சிங்கார முன்னொலி வண்ண கலையரங்கில் வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறும். அருமை மாப்பிள்ளை MC படையப்பா அவர்கள் வேலன் வேட நிவர்த்தனாகவும், சென்னை புகழ் ராதாஸ்ரீ அவர்கள் வள்ளியாகவும், வல்லாளப்பட்டியைச் சேர்ந்த K சந்தானகுமார் ராமராஜன் சந்தானகுமார் அவர்கள் நாரதராகவும், இன்னிசை தென்றல் கிடாத்திரிக்கையை சேர்ந்த அன்பண்ணன் முருகன் அவர்கள் அருமணியமாகவும், KV டேனியல் அவர்கள் மிருதங்கமாகவும், C தங்கம் அவர்கள் ஆல்ரவுண்டாகவும், VSK செல்வம் அவர்கள் தாளமாகவும், SP கார்த்திக் ராஜா அன்பு தம்பி கார்த்திக் ராஜா அவர்கள் பப்புனாகவும், காவியாஸ்ரீ அவர்கள் டான்ஸாகவும் நடிக்கவுள்ளனர். ஒளி அமைப்பு ஸ்ரீ ஐயனார் ஆடியோஸ் மருதுப்பட்டி, சீன் அமைப்பு அஜய் சீன் கம்பெனி வயல்சேரி. மருதுப்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அன்புள்ளங்கள் சார்பாக உங்கள் அன்போடு வரவேற்கின்றார்கள். நாடக அமைப்பு பெங்களூரைச் சேர்ந்த RM துரைராஜ் ஆல்ரவுண்ட் ஆத்தங்குடி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். அனைவரும் வந்து நாளை இந்த நாடகத்தை கண்டிருக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நடிகர்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். புரியுங்க. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் விழுது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம். ஒரு முக்கிய அறிவிப்பு, நாடகம் பார்க்க வந்திருக்கோங்க, வீட்டை நல்லா பூட்டிட்டு வந்துட்டோமான்னு பாருங்க. 2 வீலர்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. ஆமாம், சொல்ல வேண்டிய நம்ம கடமை. நல்லவர்களை போல சில திருடர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். வெள்ளை கலர் சட்டை போட்டு தாளம் கூட போடலாம். ஒரு பேச்சுக்கு சொல்றதானே. அண்ணே செருப்பே தூக்கிட்டு போயிடுறாங்கண்ணே. இன்னைக்கு முகூர்த்தம், இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நானே மனைவி போயிருந்தோம். போயிட்டு மண்டபத்துக்குள்ளே போயிட்டோம். மண்டபத்துக்குள்ளே போனால் அந்த மேலே வாச்சிட்டு இருந்தாங்க, ஒரே சத்தம். ஆமாம், ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் ஒன்றும் கேட்கவே இல்லை. ஃபோன் வந்துச்சு கேட்கவே இல்லை. வெளியில் வந்தால் வெயில், பயங்கரமான வெயில். வெளியில் வந்து பார்த்தா செருப்பை எங்கே போட்டேனே தெரியல. இப்படி தேடிக்கிட்டே இருந்தேன், செருப்பை தேடிக்கிட்டே எங்கே ஓட்டேன்னு தெரியல. மறுபடியும் உள்ளே போயிட்டு என் பொண்டாட்டிகிட்ட கூப்பிட்டு, என்டி செருப்பு எங்கே ஓட்டேன்னு தெரியலடி அப்படின்னேன். யோ அந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் போட்டிருந்தா போய் பாரு அப்படின்னா. கரெக்டாக வந்து பார்த்தேன், ஸ்பீக்கர் பக்கத்தில் என் செருப்பு இருந்துச்சு. ஆக செருப்பு இருக்கேடான்னு சொல்லி ஃபோனை பேசிக்கிட்டே செருப்பை போட போகிறேன். என் தோள்பட்டையில் ஒரு கை. திரும்பி பார்க்குறேன். அவன் சொல்கிறேன், பங்காளி அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன், நீ செருப்பு எடுப்பேன். நீ பார்த்து வச்சுருக்கியா? டேய் அது ஏன் செருப்புடா அப்படின்னு. யோ அப்படித்தாயா நானும் சொல்லுவேன். நான் ஏற்கனவே பார்த்தேன், உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். முதல்ல நீ வந்த ஒரு ரவுண்டு பார்த்தேன், எந்த செருப்புடா நல்ல செருப்பாக இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே ஓனேன். உள்ளே போயிட்டு வந்து மறுபடியும் பார்க்குறேன், நல்ல செருப்பாக இருக்குது. இந்த செருப்பை ஆட்டையை போடலான்னு பார்க்குறியா? அதை நான் பார்த்து வச்சுருக்கேன், நீ போடா அப்படின்னு. டேய் இந்த செருப்பை வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எந்தெந்த ஊர் போயிருப்பேன், எவ்வளோ இன்னல்களை சந்திச்சிருப்பேன். அசால்ட்டாக நம்ம செருப்பை அதை விடுங்க. வீட்டு வாசப்படியில் செருப்பை கழட்டி வச்சுட்டு போகிறோம்ல, அதுவே காணாமல் போயிடுது. எப்படி ஒரு செருப்பு காணாமனு வச்சுக்க, ஏதோ நாய் எடுத்திருக்குன்னு அர்த்தம். 2 செருப்பும் காணாமனு வச்சுக்க, எந்த நாயோ எடுத்திருக்கேன்னு தான் அர்த்தம். ஆமாம், பெண்கள் சின்ன குழந்தைகள் நகைகள் போட்டுருந்தா பத்திரமா பார்த்துக்குங்க. முதல்ல சின்ன குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்குங்க. ஆமாம், வெளியில் இருக்கவங்க பாதுகாப்பாக இருக்க, வெளியில் இருக்கவங்க எவ்வளோதான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். நம்ம குழந்தைகள் நல்லபடியாக பள்ளிக்கூடத்துக்கு போகுதா, வெளியில் எங்கே போகுதோ பார்த்துட்டு அதை நல்லபடியாக பார்த்து பத்திரமா வீடு வந்து சேருதா அப்படின்னு. ஃபோன் எதுக்கு கொடுத்துருக்கீங்க, எங்கே இருக்க, வா வந்துரு, சீக்கிரம் வா, மணி ஆச்சு, இத்தனை மணி ஆச்சுன்னா நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வளங்க, கண்டித்து வளங்க, கவனமாக வளங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம கையில் தான் இருக்குது, அடுத்தவங்களை நம்பி இல்லை. நம்ம பத்திரமா வளர்த்தா நம்ம பிள்ளைங்க பத்திரமா இருக்கும். நன்றி வணக்கம் என்பதை தெரிந்து கொண்டு பிடிக்க போயிட்டு தள்ளிட்டு மற்ற வேலையை வாப்பா. இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் விழுது. அங்கே இடி முழங்குது எந்த இறங்குடா கருப்பு. சூட தடுத்து வாயில வச்சு கொளுத்த போறியா? நம்ம ஊர்ல போன மாசம் தான் திருவிழா முடிஞ்சு. பூக்குழி என்ன, கராட்டம் என்ன, கோயிலாட்டம் என்ன, பூக்குழி எப்படி இறங்குவாங்க? சூடு பொறுக்க முடிஞ்சாலும் மெதுவாக தான் இறங்குவேன். எப்படி முடிஞ்ச ஆளு, கொஞ்சம் சூடு பொறுக்க முடியாது, வண்டியை விருக்குன்னு விட்டுருவேன்.
பண்ணான்னு வச்சுக்க களி சூடு ஒருக்க முடியாம தெளிச்சு ஓடுறான்டான்னு அர்த்தம். ஆனா ஏன் சம்சாரம் ஆட்டேங்கப்பா எப்படி ஒரே தாண்டிதான் ஒரே லாஞ்சம் கத்திருப்பா போல இருக்கு பள்ளிக்கூடத்துல. இந்த ஒரு கால் தான் உள்ள இருந்து அடுத்த கால் கரைக்கி வந்துச்சுட்டா எப்படி அது தாண்டுதாயா. எங்கடா பொண்டாட்டியா காலம் தேடிக்க வீட்டுல பேனை போட்டு இந்த ஒத்த காலுக்கு பேனை போட்டு நீட்டிட்டு இருக்கா. என்னடி எங்க நான் கூட பூக்குழியில இருந்து விழுந்துட்டியான்னு அங்கே இருக்கேன், நீ இங்கே வந்து நிறுத்தி இருக்க. சும்மா இருங்க சுட்டு பிடிச்சி காலில் டாய் ஒரு கால் தான் உள்ள இருந்துச்சு நான் சுட்டு பிடிச்சிங்கிற. கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பாய்க்கு சாமி வந்துச்சு. சாமி வந்தால் எங்கள் அம்மா சும்மா அடக்க முடியாமல் பிடிச்ச முடியாட்டி 2 பேரும் போய் காலில் விழுங்கணுச்சு. காலில் தான் விழுந்து எந்திரிச்சேன் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. இந்த கிழவி சாமி வந்து என்னைய பார்த்து முறைச்சிக்கிட்டு அருள் வாக்கு சொல்றேன்டான்னு. எப்படி சொல்லவாடா சொல்லவா சொல்ல. ஐயோ கிளட்ட முடியாது என்ன சொல்ல போறான்னு தெரியல. அன்னைக்கு ஒரு பொம்பளை வண்டியில் வச்சு கூட்டிட்டு போனேன். இந்த கிழவி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை எதுவும் சொல்ல போதா என்னன்னு தெரியல. இல்லை அதை சொல்லவா. அன்னைக்கு ஒரு பொம்பளைக்கு ஆதி அலங்கார மாடியில் புடவை வேற வாங்கி கொடுத்தேன். என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு இப்போ வேற முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. என் பொண்டாட்டிட்ட பலதாடி சொல்லியிருக்கேன், இந்த சேப்பு கலர் நைட்டியை போட்டு சிலிண்டர் பக்கத்தில் உட்காராதேன்னு. ஏன் வந்தவன் எம்டி சிலிண்டர்னு என் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டாயா. அப்புறம் ஃபோன் பண்ணி நீ ஒன்று புல் பண்ணி வச்சிருப்பில அதை தள்ளி விடுறா அப்படின்னு இருக்கேன். தள்ளி விட்டாரா சிலிண்டரையா நீ வேற முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃபோன் பேசுறத பார்க்கணுமே. எப்படி அவங்க அம்மாவுக்கும் அவங்க அண்ணன் முண்டாட்டி சண்டையா. இப்போ இங்கே இருந்து போன போட்டுக்கிட்டு என்னம்மா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை, ஏன் நீ தான் வேலை பார்க்கணுமா, ஏன் அவள் வேலை பார்க்க மாட்டாளா, இங்கே 2 பிள்ளையை வச்சுக்கிட்டு இந்த நாடகத்துக்கு போகிறேன் எல்லாம் நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் கடந்து என்னது என்னது அது வந்து இல்லை இல்லை அது ஆமாம் அப்படின்னா என்ன அர்த்தங்கிற. நான் ரூமுக்குள்ளேருந்து பாத்ரூமுக்குள்ளே ஒரேன்னு அர்த்தம். நான் அவங்க விஷயம் நம்ம தெரியக்கூடாதான், அவங்க குடும்ப விஷயம். ஆமாம்மா சரிப்பா நான் உள்ளே உடனே ஆரம்பிச்சிருவா. இங்கே வா உனக்கு அங்கே இருக்க இஷ்டமாக இருந்தால் இரு, இல்லாட்டி இங்கே வா 2 பிள்ளையோட 3 பிள்ளைய நான் உன்னைய வச்சு பார்த்துக்கிறேன், நீ ஏன் சிரமப்பட்டு கிடக்கிற, அவள்கிட்ட இருந்து மாரடிக்கணும் அவசியமானு கேட்கணும். ஆமல அப்படின்னு என்ன அர்த்தங்கிற. நான் பாத்ரூமுக்குள்ளேருந்து ரூமுக்குள்ளே ஒரேன்னு அர்த்தம். போகிற வரைக்கும் அப்படியே நம்ம சைஸாக பாப்பா வந்தாலும் ஆமாம் ஆமாம்மா இருப்பா. இவன் முக்கிற வார்த்தை அங்கேயே மாமியா புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரா அப்படின்னு அப்படிங்க. இந்த பெரிய முக்கள் தான் நம்மளை பற்றி பேசுறது. என்னதான் சிரிக்கிறியா, எல்லா குடும்பத்திலும் நடக்குதா இல்லையா. அவங்க குடும்ப பிரச்சனைன்னு வச்சுக்கவே போனை தூக்கிட்டு உள்ளே போயிடுவாங்கயா. அவங்க வீட்டில் பிரச்சனை வச்சுக்க ஆமாம்மா சொல்லுமா நாடிக்கிட்டே உள்ள போயிடுவா. ஆனா நம்ம குடும்ப பிரச்சனைனா போல தூக்கிட்டு நடு தெருவில் வந்துட்டு கத்துறா பார்க்கணும். என்னைய சிங்கம்னர்ல கேட்டாங்க, திருப்பத்தூர்ல கேட்டாங்க, பொட்டாபுராவில் கேட்டாங்க, பக்கத்தூர்ல ஒருத்தையும் கேட்டிருக்க மாட்டேன். இங்க லட்சணம் தெரிஞ்சு இருக்கும்ல. ஐயா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த காலத்துல ஏன் இளவட்டக்கல்லாம் தூக்க சொன்னாங்க. இளவட்டக்கலை ஏன் தூக்க சொன்னாங்க, மாட்டை பிடிச்சி அடக்குனாதான் பொண்ணுன்னு. அந்த பிள்ளைய பற்றி அப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னது தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா மாதிரி தான் இந்த பிள்ளை இருக்கும். அதனால தான் அவன் புரிஞ்சுக்கிட்டு இங்கே வா மாட்டை அடக்குனதான் பொண்ணு, நீ இந்த மாட்டை எப்படி அடக்குறியோ இந்த மாட்டை அடக்குற மாதிரி தான் என் பொண்ணையும் அடக்கி ஆகணும்டா பாய்ப்பையில, இல்லாட்டி அவன் குத்தி கிழிச்சிட்டு போயிட்டே இருப்பாடா. நீ மாட்டை அடக்குனதாண்டா உனக்கு பொண்ணுன்னு சும்மா சொல்லி வச்சாங்க. ஏன் இளவட்ட கல்லை தூக்க சொன்னாங்க, காரணம் மாத்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் போயிட்டு பொம்பளை பிள்ளையை தள்ளி விட்டுட்டு மற்ற வேலை பார்க்குறேன். அமைதியாக இருந்து நல்லா ரசித்து பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வாரம் மணப்பாறை பக்கம் ஒரு நாடகம், நான் பாட்டு பாடுவேன். அப்போ மட்டும் முன்னாடி உட்காந்து ஒரு கிழவி அழுதுகிட்டே இருக்கும் பார்த்துங்க. நான் பாட்டு பாடுறப்ப மட்டும், ராஜா பாட்டு பாடுறப்ப அழுகாது, பெட்டிக்கார பாடுறப்ப அழுகாது, நாரதர் வந்து பாடுறாரு, ஸ்ரீ பாட்டு டான்ஸ் யார் வேணாலும் அழுகாது. கரெக்டாக நான் வந்து பாடுவேன், என்னடா அழுதுகிட்டே இருக்கு. கரெக்டாக நாடகம் முடிஞ்சிச்சு. நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் பாட்டு பாரு. அப்போ அப்படின்னு இறங்கிட்டேன். இங்கே வா ராத்திரி ஃபுல்லாக பார்க்குறேன், இத்தனை பேர் வர்றாங்க, அப்போல்லாம் நீ அழுகலை. நான் வந்து பாடுறப்ப மட்டும் ஒரே அழுகிற. எதுக்கு அழுகிறேன்னு கேட்டேன். எங்கள் வீட்டு நாய் செத்து போச்சுப்பா அப்படின்னு. உங்கள் வீட்டு நாய் செத்ததுக்கு நான் பாட்டு பாடுறதுக்கு நீ அழுகிறதுக்கு என்ன சம்மந்தம்? வேற ஒன்றும் இல்லை சாமி, நீ பாடுறப்ப எங்கள் வீட்டு நாய் உழவுற மாதிரியே இருந்துச்சுடா சாமின்னு சொல்லி எல்லட்டும் உடனே நான் இனிமேல் நாடகம் பார்க்க எங்கேயா பார்த்தேன் மண்டைய பொழந்துறியும் பொழந்து ஓடி போயிரு அப்படின்னு
போறியா இல்ல இப்ப கூட எங்க நாய் மாதிரியே குலைக்கிற சாமியை டேய் போய் தொலைறியா இல்லையா இப்ப கூட நாய் மாதிரி குலைக்கிறேன் நாய்க்கறி தின்னது கிழவிக்கு தெரிஞ்சு வச்சுரா ஆமா அதனால போயிட்டு தள்ளி விட்டுறேன் விடிய முறை அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டு விரும்பி இருகரம் கூப்பி கேட்டுக்கிறோம் நன்றி நன்றி கணத வணக்கம் 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 மந்தவாசி மன மதுரு இண்டியில பறக்குது பார் வெள்ள குதிரை மந்தவாசி மன மதுரை இண்டியில பறக்குது பார் வெள்ள குதிரை அழவாறு கடையில லட்டி அட்டி கட்டி விக்கிற பொண்ணு பேர் சிட்டி 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 விக்கிற சிட்டி விக்கிற லட்டி வேணுமா இல்ல லட்டி விக்கிற சிட்டி வேணுமா அழவாறு கடையில ஊசி 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 குத்துற பொண்ணு பேர் ரோசி 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 குத்துற ஊசி வேணுமா ஊசி குத்துற ஊசி வேணுமா அந்த ரோசி குத்துற ஊசி வேணுமா இல்ல ஊசி குத்துற ரோசி வேணுமா அதே நீயே வச்சுக்கயா ஏன் நல்ல டைப் அருமையான டைப் இப்ப நீ யார கல்யாணம் பண்றியா இல்லையா நரசம்மாவை கல்யாணம் பண்ணிக்க நல்லபடியா பாத்துக்கோ ஏன் எப்படி தங்கமான குணம் எப்படி இருமல் சளி டாக்டர்கிட்ட போனேன் சரி இருமல் சளியா இருக்குங்க நீ டாக்டரா நான் டாக்டரா அப்படின்னாரு நீங்க தான் டாக்டர் நான் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் உனக்கு இருமலா சளியா என்னன்னு இவ்வளவு நிறைய பேப்பர் கொடுத்தாரு சரி முதல்ல ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வா அப்புறம் சொல்லுவோம் உனக்கு இருமலா சளியா டிபியா காய்ச்சலா என்னன்னு போடா ஃபுல் செக்அப் பண்ணிட்டு வாடான்னாரு போயிட்டேன் முதல்ல சுகர் டெஸ்ட் எடுப்பாங்களாமே விரலை நீட்டே சொல்லுச்சு நீட்டினேன் குண்டூசி வச்சு ஒரு குத்து குத்துச்சு குத்தி இப்படி எடுத்துச்சுல்ல ரத்தம் சிலுத்துன்னு அடிச்சிச்சு ஐயோ அப்படின்னேன் இதுக்கெல்லாம பயப்படுவாங்க குண்டா அப்படின்னு என் விரல் எடுத்து அந்தம்மா வாயில வச்சுக்கிச்சு எவ்வளவு பாசம் யாருனே என்ன யாருனே தெரியாது இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க அப்படின்னு என் விரல் இல்லை லோக்கல் மெட்டு எடுத்து வாயில வச்சுக்கிச்சு அடுத்து அந்த அம்மா யூரின் டெஸ்ட் எடுக்கணும்னுச்சு அப்புறம் நானே கூப்பிட்டேன் வாமா போவோம் அப்படின்னு அந்த அம்மா என்ன சொன்னிச்சு